அபிக்கு முரளி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு லெட்டரும் ஒரு சின்ன கிஃப்ட்டும் ஏற்கனவே கொடுத்துருப்பாரு. அந்த ரெண்டுத்தையுமே எடுத்து அபியும் ராகவும் பார்த்துட்ருக்காங்க. முரளி அந்த பக்கம் வரதை பார்த்துட்டு அபி அந்த லெட்டரையும் அந்த கிஃப்டையும் திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு முரளிக்கிட்டேயே திரும்ப கொடுக்குறாங்க. முரளி எப்பவும் போல் ஞாபக மறதியாகவே இருக்கிற மாதிரியே ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காரு. பின்னாடி வந்த ராகவ் அபியோட கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு திரும்ப ரூமுக்கு போகிறாரு. இதை முரளி அப்படியே கோபமாக பார்த்துட்ருக்காரு. எப்படியாவது ராகவை திட்டு கட்டி அபியை நம்ம அடையணும் அப்படின்ட்டு முரளி பயங்கரமாக ஒரு பிளானை போடுறாரு. இதுக்கிடையில் லாவண்யாவும் ஒரு பக்கம் எப்படியாவது அபியோட வாழ்க்கையில் நம்ம வந்துடணும், ராகவ் கூட ஒன்று சேர்ந்துடணும், ராகவுக்கு நான் தான் பொருத்தமான ஜோடி, அதை நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்கனவே சபதம் விட்டுட்டு போயிருக்காங்க. முரளி சுந்தரி கூட லாவண்யாவும் சேர்ந்து எப்படியாவது அபியை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகளை எடுக்க போகிறாங்க. ஆனால் எந்த முயற்சி வெற்றி பெற போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.